நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. எதிர்நீச்சல் முடிய காரணமே இதுதான். சேனல் திறப்பில் சொன்னது இதுதான். ரகசியத்தை உடைத்த பட்டம்மாள். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் சீரியல் கடந்த ஜூன் 8 முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் சீரியல் திடீரென்று முடிவுக்கு எதற்காக வந்தது என்பது பற்றி முதன்முறையாக இந்த சீரியலில் பட்டம்மாள் கேரக்டரில் நடித்த நடிகை பாம்பே ஞானம் பல ரகசியங்களை பகிர்ந்து இருக்கிறார். இது அதிகமான கருத்துக்களை பெற்று வருகிறது. இயக்குனர் திருச்செல்வம் இயக்கத்தில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியலை அவ்வளவு சீக்கிரத்தில் யாராலும் மறந்துவிட முடியாது. இந்த சீரியல் தொடங்கிய ஒரு சில வாரங்களிலேயே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுவிட்டது. வித்தியாசமான கதைகளும் நடிகர்களின் இயல்பான நடிப்பு, காமெடி, சென்டிமெண்ட் என்று பல குணங்களில் இந்த சீரியல் ரசிகர்களை கவர்ந்திருந்தது. அதே நேரத்தில் சீரியலே பார்க்காத ஆண்கள் கூட இந்த செய்திகளை விரும்பி பார்த்து வந்தனர். இளைஞர்கள் மத்தியிலும் இந்த சீரியலுக்கு அதிகமான வரவேற்பு இருந்தது. ஆனாலும் சீரியலில் குணசேகரனாக நடித்து வந்த நடிகர் மாரிமுத்து இறந்த பிறகு கதையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு திடீரென்று கடந்த ஜூன் 8 இந்த சீரியல் முடிவுக்கு வந்துவிட்டது. பல பிரச்சனைகள் முடிவுக்கு வராமலேயே இந்த சீரியல் முடிந்துவிட்டது என்பது பலருடைய வருத்தமாகவும் இருந்தது. ஆனாலும் இந்த சீரியல் எதற்காக இவ்வளவு சீக்கிரமாக முடித்தார்கள் என்று எல்லோரும் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் இந்த சீரியலில் பட்டம்மாள் கேரக்டரில் அனைவரையும் கவர்ந்த பாம்பே ஞானம் இந்த சீரியல் முடிவு குறித்து பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார். இந்த வீடியோதான் இப்போது இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அதில் பாம்பே ஞானம் பேசுகையில், இந்த சீரியல் தொடங்கியதுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துவிட்டது. அதில் குணசேகரனாக நடித்து வந்த மாரிமுத்துவை மக்கள் அந்த கேரக்டராகவே பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அந்த கேரக்டருக்கும் மக்கள் மத்தியில் அமோகமான வரவேற்பு கிடைத்தது. மாரிமுத்து இருந்த வரைக்கும் நான் தான் இந்த சீரியலில் ஹீரோ, என்னை வைத்துத்தான் இந்த கதையை போய்கொண்டிருக்கிறது, நீங்க தான் எனக்கு எதிரி என்று இவ்வாறாக எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.